again good evening அனைவருக்கும். ஸோ நாங்கள் இன்னைக்கு எங்களோட ட்ரைனிங்கை நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் உங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட இந்த ட்ரைனிங்க்கு வந்ததுக்கு. அண்ட் கண்டிப்பாக இன்னைக்கு இந்த ட்ரைனிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பிகாஸ் இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ சொல்யூஷன்ஸ் லெவலுக்கு வர்ற ட்ரைனிங்ஸுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பேசிக்லேருந்து இப்போ ஹையர் லெவல் சொல்யூஷன்ஸ் வரைக்கும் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ட்ரைனிங்ஸ் செஷன்ஸ்லையும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு சொல்யூஷன்ஸ் தான் இந்த ஹெக்விஷன் ஏஐ சொல்யூஷன்ஸ் பற்றின டீடைல்ஸ். அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் சொல்யூஷன்ன்றது ரொம்பவே ஒரு ஹை யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்காக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு நாங்கள் அதை பார்க்க போகிறோம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ண முதல்ல என்னோட இன்னைக்கு இணைஞ்சிருக்க டீமை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ மெயின்லி என் பேர் சபிஷாந்த். ஸோ நான் தான் ஸ்ரீலங்கா ஹைக்விஷன் கண்ட்ரி ஆஃபீஸ் ப்ரொஜெக்ட்ஸ் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ என்னோட இணைஞ்சிருக்காரு மார்க். Yes, Shabi. Yeah, hi, this is Mark. I'm handling the distribution market in Sri Lanka, Hikvision Sri Lanka. And thank you very much for introducing us. Thank you, Shabi. Thank you, Mark. Yasanta? Yes, hi, Shabi. Thank you very much for joining our training today. My name is Yasanta and I'm handling technical support for Sri Lanka. Thank you, Shabi. Thank you, Yasanta. Varuna? Good evening, everyone. I'm Varuna and I'm working in the project sales division for the Hikvision country office. And it's great to see you all here. So let's get into the presentation. Thank you, Varuna. Avanta? Hi, Shabi. Thank you. Hi, I'm Avanta. I'm handling the central region. So welcome all to the session. Thank you, Shabi. Yes, thank you, Avanta. So, இதான் எங்களோட டீம். ஸோ இந்த டீம் இன்னைக்கு இந்த ட்ரைனிங்ல பேக்எண்ட்ல இருக்க போறாங்க. ஸோ நாங்கள் இப்போ எங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் இப்போ ட்ரைனிங்ல மெயின் கண்டென்ட்ஸை இன்னைக்கு பார்க்க போனோம். அதில் இருக்கிறது இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஹைக்விஷன் ஏஐ, ஹைக்விஷன் அனலிட்டிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது தவிர ஃபேஷியல் ரெகக்னிஷன் அண்ட் அனாலிசிஸ், ஃபீச்சர்ஸ், சொல்யூஷன்ஸ் பற்றி தான் நாங்கள் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மெயின்லி இந்த ஹைக்விஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற டாபிக் கொஞ்சம் வைட் ரேஞ்ச் டாபிக். ஸோ அந்த டாபிக் ரொம்ப பெரிய டாபிக்ன்றதுனால தான் நாங்கள் இன்னைக்கு அது செக்மெண்ட்ஸாக நாங்கள் அது டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு இன்னைக்கு ஹைக்விஷன் ஏஐ டெக்னாலஜியை பற்றின இன்ட்ரடக்ஷனும் ஃபேஸ் ரெகக்னிஷன் அண்ட் சொல்யூஷன்ஸை பற்றின டீடைல்ஸும் ஃபுல் டீடைல் நாங்கள் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ மெயின்லி இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நாங்கள் வைக்க போகிறோம் எங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங்கில். ஸோ நாங்கள் இன்னைக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் டீடைல்ஸை நாங்கள் ஃபுல் டீடைல் பார்ப்போம். ஸோ இதில் இன்ட்ரடக்ஷன் எடுக்கும்போது நாங்கள் மெயின்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹைக்விஷன் ப்ராடக்ட்ஸில் டீப் லேர்னிங் இந்த வேர்ட் எல்லா இடமும் யூஸ் பண்ணிப்பட்டிருக்கோம். எங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுற சொல்யூஷன், ஃபீச்சர்ஸ், கேமராஸ், என்விஆர்ஸ், டீடைல்ஸ்ல மெயின்லி இந்த ப்ராடக்டை பற்றின நேம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டீப் லேர்னிங். ஸோ அந்த டீப் லேர்னிங்னா என்னன்றதான் நாங்கள் இன்னைக்கு கிளீனா பார்க்க போறோம். ஸோ அதுல நாங்கள் பார்க்க போகும்போது டீப் லேர்னிங்ன்றது எங்களோட அல்கோரிதம். ஸோ கண்டிப்பா அது ஒரு ட்ரெடிஷனல் அல்கோரிதமா இருக்கும்போது எப்படியா இருக்க போகுதுன்றதை நாங்கள் மெயின்லி நாங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்க்க போறோம். ஸோ அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபேஸ் ஒன்று எடுத்தா அந்த ஃபேஸ்ல எங்கெங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுனா இந்த அல்கோரிதம் ஒன்று கிரியேட் பண்ண முடியுன்றது தான் மெயின் பாயிண்ட். ஸோ அது தவிர எல்லாரோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு ஃபேஸுக்கு ஒவ்வொரு மாதிரியான வேறுபாடுகள் கண்டிப்பா இருக்கும். பட் கண், காது, மூக்கு, வாய் பகுதி மற்றும் நெற்றி, தாடை பகுதியில் பார்க்கும்போது நாங்கள் மெயின்லி இந்த மாதிரியான மெயின் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா எல்லாரோட முகங்கள்லையும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஸோ அதை மெயின்லி பேஸ் பண்ணி தான் இந்த அல்கோரிதம்ஸ் கிரியேட் பண்றது மெயினா நடக்கப்படுறது. ஸோ இதை தவிர இந்த போட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா எத்தனை டாட்ஸ். ஸோ இது மாதிரியான டாட்ஸ் இருக்க ஏரியாஸ்ல தான் நாங்க இன்ஃபர்மேஷன் நாங்கள் கலெக்ட் பண்றோம். ஸோ இது மாதிரியான டீடைல்ஸ் வச்சு தான் எங்களுக்கு இந்த மாதிரியான அல்கோரிதம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதோட நாங்க பார்க்க போனா எல்லாரோட முகமும் ஒரு மாதிரியா இல்லாட்டியும் சம் டைம்ஸ் எங்களுக்கும் அதுலயும் சான்சஸ் நிறைய இருக்குது. வேறுபாடுகளை தெரிந்து கொள்வதற்கான ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். ஸோ இது மாதிரியான இன் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அதுல வரக்கூடிய அவுட்புட்டை நாங்கள் கொடுக்கறதா இந்த மெயின் இந்த டீப் லேர்னிங்ன்ற அல்கோரிதம்
ட்ரெடிஷனல் அல்கோரிதம்ல இருந்து நாங்க வேறுபட்டு காட்டப்படுறோம். ஸோ அதாவது மெயின் இந்த அல்கோரிதம் ஒன்று கிரியேட் பண்றதுக்குரிய டேட்டாஸ் அப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல நாங்கள் பெறக்கூடியதான் மெயின் இந்த டீப் லேர்னிங்ல இருக்க ஃபீச்சரா நாங்க இன்னைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறோம். அது தவிர இந்த டீப் லேர்னிங் இன்ட்ரடக்ஷன் நாங்க பார்க்கும்போது நாங்க பார்ப்போம் டீப் லேர்னிங் அல்கோரிதம்னா என்ன. ஸோ அந்த அல்கோரிதம் எப்படி உருவாகுது, நீங்க எப்படி அதுல இருக்க அட்வான்டேஜ் ஃபீச்சர்ஸை நீங்க பெற்றுக்கொள்கின்றன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க பிக்சர்ல தெரிஞ்சிருக்கும் ஒரு ஹியூமன் பிரெயின். ஸோ அந்த ஹியூமன் பிரெயின்ல இருக்க ஃபீச்சர்ஸ் படி பார்க்க போனா எப்படி ஒரு மனிதன் நாங்க ஒரு விஷயத்த ஈஸியா தெரிஞ்சுக்கொள்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஹியூமன் எடுத்துக்கொண்டாலும் நாங்க சிம்பிளா ஒரு அட்வான்டேஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டா நீங்களும் கண்ணால பாக்குறதையும் காதால கேட்கறதையும் கைகளால தொடுறதையும் தான் மெயின்லி எங்களுக்கும் உணர முடியுது. இது ஒரு பொருள், இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு இதுதான் சாமான்றது எங்களுக்கும் ஈஸியா அறிஞ்சு கொள்றதுக்கு எங்களோட பிரெயினுக்கும் நாங்க எப்பயும் ஃபீட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாட்டில் இல்லாட்டி ஒரு பென் இல்லாட்டி ஒரு ஃபோன் அப்படின்னு எடுத்தா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபோன் அதை எதிர்பார்க்கறதுக்கு முதல்ல அதை நீங்க பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தொட்டு பார்த்து அதை யூஸ் பண்ணி பார்த்து அதை கண்ணால பார்த்து அதுல இருக்க சவுண்ட்ஸை நீங்க காதால கேட்டுதான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ரைட், இதுதான் இது டிவைஸ், இதுதான் இதுன்னு முதலாவது நீங்களும் உங்களோட பிரெயினுக்கு ஃபீட் பண்ணாதான் அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு செகண்ட் டைம் அந்த டிவைஸை பார்க்கும்போது ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள போறீங்க. இதுதான் அந்த டிவைஸ், இதுல இதுதான் செய்ய முடியும். ஸோ இது நாங்கள் ஆல்ரெடி செஞ்சிருக்கோம். ஸோ அது மாதிரியான டீடைல்ஸ் நீங்க ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க செய்ய தான் உங்களோட பிரெயினுக்கு எப்படி நீங்க ஃபீட் பண்றீங்களோ ஒவ்வொரு டீடைல்ஸையும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கெதர் பண்றதையும் நீங்க ஃபீட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் இந்த அல்கோரிதம்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறதும் ஒவ்வொன்றும் ஃபீட் பண்ணதான் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்லி நாங்கள் எடுத்துக்கொண்டா இப்போ நீங்க கண்ணால பாக்குறீங்க ஒரு ரோட்லயோ ஏரியாலயோ ஒரு விளையாடி வீடியோன்லயோ நீங்க இன்டர்நெட்லயோ பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார். ஸோ அந்த காரை நீங்க எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு Audi A4 காரை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். ஸோ அந்த Audi A4 காரை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த காரை பத்தி தெரியாம இருக்கலாம். பட் அதுவே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்த்து அதோட டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கொண்ட பிறகு செகண்ட் டைம் அதே காரை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா சொல்ல முடியும். ரைட், இது Audi A4 பிகாஸ் இதோட ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது இதோட அப்பியரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அப்பியரன்ஸ் இப்படி இருந்தா இந்த கார் A4 இருக்கலாம் அப்படின்றது நீங்களும் தெளிவுபடுத்திக் கொள்வீங்க செகண்ட் டைம். ஸோ இதே தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் நீங்க அதே காரை நீங்க ரிட்டர்ன் அகெயின் அண்ட் அகெயின் நீங்க பார்க்க அதுல இருக்க இன்டீரியல எல்லா விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரெயினுக்கு ஃபீட் பண்ணிடுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு செகண்ட் டைம் அதுக்கப்புறம் நீங்க அந்த காரை பார்க்கும்போது அந்த காரை நீங்க எந்த ஆங்கிள் பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியுதா இருக்கும். இதுதான் அந்த வெஹிக்கிள், இதுல கார்ட பேர் Audi A4, இதுல இருக்க இந்த ஃபீச்சர்ஸ், இதுல இருக்கிறது இந்த ஆங்கிள் இந்த மாதிரியான அப்பியரன்ஸா இருக்கும் ஈஸியா அவங்க அது தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த அல்கோரிதம்ஸ் எங்க டீப் லேர்னிங் அல்கோரிதமும் ஃபீட் பண்ணப்பட்டிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் சிமுலேஷன் படி பார்க்க போனா டீப் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஒரு பிரெயினுக்கும் இந்த நெட்வொர்க் ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கும் டிஃபரெண்ட்ல எப்படி நாங்கள் அதை லோட் பண்றோன்றது. ஸோ அதை நாங்கள் சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம் லெஃப்ட் சைட்ல கீழே இருக்க பிக்சல்ஸ். ஸோ இந்த பிக்சல்ஸ் மூலமா எடுக்கப்படுற போட்டோ, அதாவது உங்களை கேப்சர் பண்ணக்கூடிய கேமரா மூலமா கேப்சர் பண்ணக்கூடிய போட்டோல இருக்க டீடைல்ஸ் படி பார்த்து அதுல இருக்க பிரைமரி ஃபீச்சர்ஸ் அதை சேகரிக்கிறது தான் மெயின் ஒரு டீப் லேர்னிங் அல்கோரிதம்ல செய்யக்கூடிய ஒரு தொழிற்பாடா இருக்கும். கண்டிப்பா இருக்கிற டேட்டாஸை கெதர் பண்றது. ஸோ கெதர் பண்ணி அதை ஒருங்கிணைச்சு அதுல இருக்க சிமுலேஷன்ஸ் படி நாங்க ஒவ்வொரு டைப்ல அந்த காது கண் மூக்கு வாய் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது ஃபுல் டேட்டாவா பிரைமரி ஃபீச்சர்ஸ் எடுத்து அது அடுக்கிறது ஸ்டெப்பா மிட் லெவல்ல இருக்க ஃபீச்சர்ஸ்ல பார்ட்ஸை ஒருங்கிணைச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்கா மாடல் இமேஜஸ் அதாவது மாடல் ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்றது தான் இந்த மெயின் அல்கோரிதம்களோட ப்ரொசஸா இருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அது உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும்னு. ஸோ அதாவது 1 by 1 டே பை டே நீங்க எடுக்கிற டேட்டாஸ் தான் மெயின்லி அதுல டீப் லேர்னிங்க்கு வரக்கூடிய இன் டீடைல் அவுட்புட்டா இருக்க போகுது. ஸோ அதாவது நீங்க கொடுக்குற டேட்டா நீங்க கேப்சர் பண்ணக்கூடிய டேட்டால இருந்து எடுக்கக்கூடிய
மெயின் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி மாடல் இமேஜஸ் எடுத்துக்கொண்டது தான். ஸோ அதாவது ஒரு முகத்தை நீங்க எந்தெந்த ஆங்கிள் நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, ஸோ அந்தந்த ஆங்கிள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா இமேஜஸையும் மர்ஜ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ 3D இமேஜ் மாதிரி ஒரு மாடல் நீங்க கருதி கொள்ளலாம். அந்த மாதிரியான மாடல் ஆட்டோமேட்டிக்கா எங்கட டீப் லேர்னிங் அல்காரிதம் மூலமா இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் படி எல்லா பார்ட்ஸும் எல்லா டேட்டாஸும் ஒருங்கிணைச்சு ஒரு அவுட்புட் மாடல் பிக்சரை வச்சுக்கொள்றது தான் மெயின் இந்த டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ்ல செய்யக்கூடிய மெயின் அவுட்புட்டா இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இப்போ கிளியரா விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹியூமன் பிரெயின்ல இருந்து வர்ற அவுட்புட் எப்படி இருக்கும், நாங்க ஃபீட் பண்ண வர அவுட்புட்டும் சேம் ஆஸ் தான் இந்த டீப் லேர்னிங் அல்காரிதம்ல இருக்க ஃபீட்ஸும் நீங்க கொடுக்க டேட்டாஸ் கொடுக்கறத வச்சு ஒருங்கிணைச்சு அவுட்புட் எடுக்கிறது தான் மெயின் அவுட்புட்டா நீங்க இதுல பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த மெயின் டீப் லேர்னிங் அல்காரிதம் ஃபீச்சர்ஸ் நீங்க பார்க்க போனா அதுல இருக்க மெயின் கீ ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த கீ ஃபேக்டர்ஸை நாங்க பார்த்தா கீ ஃபேக்டர்ஸ்ல நாங்க மெயினா 3 கேட்டகரிஸா நாங்க பார்க்க முடியும். ஸோ அதுல இருக்கிறது தான் மெயின் நம்பர் 1 டீப் லேர்னிங் அல்காரிதம். ஸோ அந்த டீப் லேர்னிங்ன்றது கண்டிப்பா இது ஒரு அல்காரிதமா தான் இருக்க போகுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணா தான் எங்களுக்கு அவுட்புட் எடுக்க முடியும். இப்படியான வந்தா இது நடக்குன்றது எங்களுக்கு ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணா மட்டும்தான் இது செய்ய முடியும். ஸோ அதுக்குரிய மெயின் அவுட்புட் தான் இந்த அல்காரிதம் டீப் லேர்னிங். அது தவிர இந்த பிக் டேட்டா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க டேட்டாஸ் என்டர் பண்ண ஒவ்வொரு டேட்டாஸ் வர தான் அதுல இருக்க அக்யூரசி லெவல்ல இருந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் லெவலும் கண்டிப்பா கூட போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிரெயினுக்கு மாதிரி தான் நீங்க உங்களோட பிரெயினுக்கு ஒவ்வொன்று ஃபீட் பண்ணதான் உங்களோட பிரெயின் எந்த அளவுக்கு ஒரு டிவைஸோ இல்லாட்டி ஒரு நாலேஜோ இல்லாட்டி எதா இருந்தாலுமே உங்களுக்கு சேகரிக்கிறத வச்சுதான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்க போகுது. அதே மாதிரி தான் இந்த அல்காரிதம்ஸும் உங்களுக்குரிய அல்காரிதமுக்கு ஏற்ற மாதிரியான டேட்டா கலெக்ஷன்ல டேட்டா கலெக்ட் பண்ணி தான் அதுல அக்யூரசி லெவல்லையும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் கூட்டிக்கொள்ள போகுது. ஸோ அது மாதிரி பிக் டேட்டா ஃபவுண்டேஷன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்யூஷன்ஸ் படி பார்க்கும்போது. அது தவிர ப்ரொசஸ் கேப்பபிலிட்டி, மெயின்லி நாங்க அல்காரிதம் இருந்தும் மேல இல்ல டேட்டா ஃபவுண்டேஷன்ஸ்ல இருந்து டேட்டா கேப்சர் பண்ணி மேல இல்ல ஒரு ப்ரொசஸ் சரியான கேப்பபிலிட்டி இல்லாட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதிட்டீங்க, ஸோ அதுக்குரிய டேட்டாவும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்க, பட் அதுக்குரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூப்பர் கம்ப்யூட்டர் உங்கள்ட்ட இல்லை. அதாவது ரேம் பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி ப்ரொசஸரிங்ல பிரச்சனை இருக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட அல்காரிதம் இருந்துமே இல்லை, டேட்டா ஃபோக்கஸிங் இருந்துமே இல்லை, கண்டிப்பா நீங்க ஃபெயிலியர் ஆயிருவீங்க. சரியான பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் ஒரு கேப்பபிலிட்டி இல்லாம போனா. ஸோ அதுதான் இந்த ஜிபியூன்ற மெயின் பாயிண்ட். ஸோ இந்த ஜிபியூ மூலமா தான் எங்களோட ப்ராசஸ் கேப்பபிலிட்டி, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நாங்க பாக்குறதுல அந்த ப்ரொசஸை எப்படி நாங்க நடத்த போறோம், ஸோ அதுக்குரிய அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்றதுக்குரிய டீடைல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பேஸ் பண்ண ப்ரொசஸ் கேப்பபிலிட்டி தான் என்னோட ஜிபியூன்னு நாங்க சொல்ல போறோம். கண்டிப்பா ஜிபியூ பத்தி டீடைல்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மற்ற விடயங்கள்லயும். மெயின்லி ஒரு ப்ரொசஸ் இல்லாட்டி ஒரு ஹை லெவல் அவுட்புட்ல நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பார்க்கும்போது கண்டிப்பா ஜிபியூன்றது கண்டிப்பா தேவைப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஜிபியூன்றது ஹார்ட்வேர் பேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா கண்டிப்பாகவும் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த 3 ஒரு கம்பினேஷன் தான் எங்க டீப் லேர்னிங்ல இருக்க மெயின் அக்யூரசி லெவல் அவுட்புட்டும் உங்களுக்கு கிடைக்க போற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸையும் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த 3 மெயின் கேட்டகரிஸ். ஸோ இதை தவிர நாங்க டீப் லேர்னிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் படி பார்க்க போனா, ஃபார் எக்ஸாம்பிள் டீப் லேர்னிங் டிவைஸ் ஒன்னுக்கும் நான் டீப் லேர்னிங் டிவைஸ் ஒன்னுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் நீங்க கிளியர்லி இதுல பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதுல இருக்க மெயின் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, டீப் லேர்னிங்ல இருக்கும்போது இருக்க அட்வான்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் பிளர்ட் இமேஜ் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ ஒரு பிளர்ட் இமேஜ் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த பிளர்ட் இமேஜ்லயும் டீடைல்ஸ் கெதர் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் எங்க டீப் லேர்னிங்க்கு இருக்கதான் மெயின் அட்வான்டேஜ். அதாவது அதுல இருக்க டேட்டாவையும் எந்த அளவுக்கு அக்யூரசியை கலெக்ட் பண்ண முடியுன்றது தான் மெயின் அட்வான்டேஜ். ஸோ அதே நான் டீப் லேர்னிங்கா இருந்தா கண்டிப்பா அதை விட லெவல் குறைவா தான் இருக்கும். டீப் லேர்னிங் இருக்கனால உங்களுக்கு ஹை அக்யூரசி எடுக்க முடியுது. அதே மாதிரிதான் சைட் ஃபேஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேஸ் ரெகக்னிஷன் எடுத்துக்கோனீங்கன்னா நேர்ல பாக்குற முகம் மட்டும் இல்ல, சைட் ஃபேஸ் கட்டாவும் இருக்கலாம். பிகாஸ் ஒரு மூமெண்ட்ல எடுக்க போற போட்டோஸ் தான் இந்த கேமரா எடுக்க போற போட்டோஸ். இல்லாட்டி யாருமே
பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறதுக்கு இல்லாட்டி ஐடென்டி கார்டுக்கு போட்டோ எடுக்கிற மாதிரி யாரும் வந்து கேமராக்கு முன்னுக்கு நின்று போட்டோ கொடுக்கறதுக்கு சான்ஸ் தர மாட்டாங்க. ஸோ அது தவிர அப்படி இருக்கும்போதும் நாங்க சரியான ஃபேஸ் அக்யூரேட்டா நாங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய கம்பேரிசன் செய்யக்கூடிய லெவலுக்கு இருக்கணும்னா கண்டிப்பா இந்த டீப் லேர்னிங்ன்ற மாதிரி டெக்னாலஜி கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ அதான் சைட் ஃபேஸா இருந்தாலும் எங்களுக்கு டீப் லேர்னிங் மூலமா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சான்ஸ் தான். அதுலேயும் எங்களோட ரேஷியோ கூட தான் இருக்கும். அது அடுத்தது ஸ்மால் டார்கெட்ஸ், சின்ன அளவிலான ப்ரொடக்ஷன் நீங்க எடுத்துக்கணும். அதாவது ஒரு சிறிய முகமா இருக்கலாம். ஸோ இந்த டீப் லேர்னிங்ன்றது கண்டிப்பா ஃபேஸ் டிடெக்ஷனுக்கு மட்டும் இல்லை, இது வந்து வெஹிக்கல் டிடெக்ஷன் அடுத்தடுத்து வர்ற எங்கிட்ட எல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டீப் லேர்னிங்ல மெத்தட் கண்டிப்பா முக்கியம். ஸோ அதனால தான் நாங்கள் மெயின்லி சொல்றோம் இந்த ஸ்மால் டார்கெட்ஸ்ன்றது சின்ன சின்ன ப்ரொடக்ட்ஸா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எங்களுக்கு அதிகமா பெறக்கூடியதா இருக்கு இந்த டீப் லேர்னிங் டெக்னாலஜினால. ஸோ இன் ஜெனரல் நீங்க பார்த்தாலும் இதுல எல்லாம் எவரேஜ் அடி பார்த்தாலும் கண்டிப்பா நாங்க டீப் லேர்னிங் மூலமா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால எங்களோட எவரேஜ் அக்யூரசி லெவல் ஃபேஸ் ரெகக்னிஷன்ல ஆட்டோமேட்டிக்கா 38% வரைக்கும் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நார்மலி 20%ன்றது பெரிய விஷயம், அதோட 38%ன்றது இது ஒரு நார்மல் சிச்சுவேஷனுக்கும் டீப் லேர்னிங் சிச்சுவேஷனுக்கும் டிஃபரெண்ட் பார்க்கும்போது பெரிய ஒரு அட்வான்டேஜா கண்டிப்பா இது இருக்கும். ரைட், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு டீப் லேர்னிங் பத்தின டீடைல்ஸும் எங்களோட அல்கோரிதம் பத்தின டீடைல்ஸும் ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்றது கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு ஈஸியா விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் விளங்கப்படுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பா அதுலேயும் டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு Q&A மூலமா கேட்கலாம். அது தவிர நாங்க இப்போ இந்த நாங்க பார்க்க போறது இப்போ ப்ராடக்ட்ஸை பத்தி. ஸோ உண்மையா சொல்ல போனா ஹைக்விஷன் இன்டெலிஜென்ட் ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன உங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன உங்களுக்கு செய்யலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னது, இல்லாட்டி நார்மல் கேமராஸுக்கு இதுக்கு இருக்க டிஃபரெண்ட் என்னன்றதை பத்தி நாங்கள் டீடைலா பார்க்கலாம். ஸோ அதுல இருக்க மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ கண்டிப்பா இந்த போட்டோஸ்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்க பார்த்துருக்கலாம், பார்த்த ப்ராடக்ட்ஸும் இருக்கலாம், அதாவது சம்டைம் புதுசா இருக்க ப்ராடக்ட்ஸும் கண்டிப்பா இருக்கலாம். ஸோ இதுல இருக்கிறது மெயின்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய எங்களோட ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ கேமராஸ், என்விஆர்ஸ், சர்வர்ஸ் தான் மெயின்லி இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு செய்யக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மெயின் எங்களோட ஃபீச்சர் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஃபீச்சர். அது தவிர ஹியூமன் பாடி அண்ட் க்ரௌட் அனாலிசிஸும் எங்களுக்கு இதே ப்ராடக்ட்ஸ் மூலமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா பார்க்க முடியுது. அடுத்து ஹியூமன் பிஹேவியர் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது ஃபாலிங் டவுன் பிஹேவியர், அது தவிர லாய்டரிங் மாதிரியான இல்லாட்டி டென்சிட்டி மாதிரியான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனிதன் பிஹேவியரை வச்சு உங்களுக்கு என்னென்ன அனுமானிக்க முடியுமோ ஸோ அதுகளையும் எங்களோட டீப் லேர்னிங் மூலமா கிடைக்கப்பெறதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹியூமன் பிஹேவியர் எடுக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் எடுத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் கீழே விழுந்தா அது ஒரு ஃபாலிங் டவுன். ஸோ அந்த மாதிரியான மெயின் ஃபீச்சர்ஸ் தேவைப்பட்ட இடங்களில் தேவைக்கேற்ற மாதிரியான பாவிக்கக்கூடிய மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் நாங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கு. ஹியூமன் பாடி அண்ட் க்ரௌட்னு வரும்போது மெயின்லி எங்களுக்கு ஃபுல் பாடியையும் அனலைஸ் பண்ணி இது என்ன மாதிரியான தேவைகளுக்கான நீங்க யூஸ் பண்ணக்கூடியது மாதிரினா மெயின்லி ஒரு சேஃப் சிட்டி மாதிரி நீங்க ஒரு சொல்யூஷன் நீங்க கிரியேட் பண்றதா இருந்தா கண்டிப்பா அது நீங்க உங்களுக்கு பிக்சர்ல வருது ஹியூமன் வந்து ஜெண்டர் வைஸ், அடுத்தது அவங்களோட டாப் கலர்ஸ், நீங்க க்ளோத்ஸ் கலர்ஸ் படி, இல்லாட்டி வேரிங் ஸ்பெக்டகல்ஸா இல்லையா, இல்லாட்டி வேரிங் கேப், வேரிங் ரைடிங் பைசிக்கல்ஸ், அது மாதிரி டீடைல்ஸையும் நீங்க ஹியூமன் பாடி க்ரௌட் அனாலிசிஸ்க்கு மாதிரி யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது வந்து அடுத்தது மெயின்லி அடுத்து எங்களோட மெயின் அட்வான்டேஜான சொல்யூஷன்ஸ் தான் வெஹிக்கல் அனாலிசிஸ். அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன் அனாலிசிஸ்க்கு அடுத்து வெஹிக்கல் அனாலிசிஸ்ன்றதும் என்னோட ஒரு மெயின் டாபிக்காக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுலேயும் வெஹிக்கல் அனாலிசிஸ் படி தேவையான அனைத்து டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். வெஹிக்கல் நம்ம ரெகக்னிஷன், வெஹிக்கல் டைப், வெஹிக்கல் பிராண்ட், வெஹிக்கல் கலர், அப்புறம் வெஹிக்கல் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் என்னென்ன நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் டீட்டெயில்ஸையும் எங்களுக்கு வெஹிக்கல் அனாலிசிஸ்ல டீட்டெயிலாக பார்க்க முடியும். அடுத்து பெரிமீட்டர் ப்ரொடெக்ஷன், ஒரு வால், ஒரு வீடு இல்லாட்டி ஒரு லேண்டா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்குரிய பெரிமீட்டர் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுற சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ அந்த பெரிமீட்டர் ப்ரொடெக்ஷன்லயும் என்ன அட்வான்ஸா நாங்கள் யோசிக்கலாம்ன்ற படி பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுற இடங்கள் கண்டிப்பா வரும். அதாவது ஃபால்ஸ் அலார்ம்ஸ் அவங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொள்றதுக்கு கண்டிப்பா அந்த டீப் லேர்னிங்ன்ற மெத்தட் தேவை. அதாவது அனாவசியமான அலார்ம்ஸ் உங்களுக்கு ட்ரிகர் ஆகி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த டீப் லேர்னிங் அல்கோரிதம் இருந்தா
ஹியூமன் வெஹிக்கல் கிளாசிபிகேஷன் டீடைல்ஸ் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது தான் எங்களோட மெயின் ஃபுல் ஃபோக்கஸ் ஹைக்விஷன் இன்டெலிஜென்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் செய்யக்கூடிய டீடைல்ஸ். ஸோ இதில் நாங்கள் இன்னைக்கு மெயினாக பார்க்க போகிறது ஃபேஷியல் ரெகக்னிஷன், பிகாஸ் அதுவே ஒரு பெரிய ஏரியா. இதை தவிர இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கண்டென்ட்ஸாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் வைட் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ். நாங்கள் அதை பற்றின டீடைல்ஸ் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ட்ரைனிங் மூலமாக நாங்கள் கண்டிப்பாக செய்ய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ஃபேஸ் ரெகக்னிஷன், அடுத்து பிஹேவியர் அனாலிசிஸ், ஹியூமன் பாடி அனாலிசிஸ், அதுக்கு அடுத்தது வெஹிக்கல் அனாலிசிஸ் அண்ட் பெரிமீட்டர் ப்ரொடெக்ஷன் என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ட்ரைனிங்ஸ். ஸோ இதுபடி நாங்கள் ஒவ்வொரு ட்ரைனிங்கையும் செய்ய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட், நாங்கள் இப்போ டீட்டெயிலில் பார்த்துட்டு இப்போ மெயினில் நாங்கள் வந்திருக்கோம் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஒர்க் ஃப்ளோ பற்றி. யசாந்த், ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் facial recognition workflow or something? Yes, Rabi, I think it's very important to understand the process, because many people have a confusion between face detection and face recognition. So people think it is the same, but face detection and face recognition is totally different. So here, Shabi, we can see that it is divided into two major parts. One is the face capture, other one is the face recognition. So when we talk about face capture, it is also divided into small steps. So majorly we get the video footage from the CCTV camera. Then the camera or the NVR can detect whether it's a face or not. So that is the face detection. So immediately a face is detected, it is starting tracking, because we are tracking the movement of the face. Because the face, when the people are passing the camera, there will be different angles and different positions of the face that will be visible to the camera. But the major task is to get the best possible, highest quality picture. So then for that purpose, the camera will start tracking the face, and also it will grade the picture, the face, and finally when it comes to the best position to take the picture, it will take the picture and give output. So what are we going to do with this output is, once we have the face capture, we actually extract the, like in the AI, what we mentioned earlier, we extract the model and do the comparison, and finally then we can do the output of the result. So this is the basic workflow of the face recognition, the AI workflow, Shabi. Exactly. Thank you. ஸோ மெயின்லி யசந்த சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் ஒர்க் ஃப்ளோவை நாங்கள் எடுத்துக்கொண்டா கண்டிப்பாக ஃபேஸ் கேப்சர் வேறு, ஃபேஸ் ரெகக்னிஷன் வேறுன்றது கண்டிப்பாக நாங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் நினைச்சுக்கிறது ஃபேஸ் ரெகக்னிஷன் சொல்லும்போது எல்லாம் ஓகே, ஃபேஸ் டிடெக்ஷனும் மாதிரி தான், ஃபேஸ் கேப்சரும் மாதிரி தான், ஃபேஸ் ரெகக்னிஷனும் மாதிரி தான்ன்றது எல்லாரும் கம்ப்ளிகேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மெயின் பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். ஸோ அதை நாங்கள் கிளியராக இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறோம். ஃபேஸ் கேப்சர்ன்றது வேறு, ஃபேஷியல் ரெகக்னிஷன்ன்றது டிஃபரெண்ட் பார்ட். மெயின்லி இந்த ஃபேஸ் கேப்சரை நீங்க எடுத்துக்கொண்டா, ஒரு கேமராவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா கேமரால வீடியோ ஃபுட்டேஜ் மூலமா ஒரு ஃபேஸை டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் ஃபேஸ் டிடெக்ஷன் சப்போர்ட் பண்ண கேமராஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா நீங்க டேட்டா ஷீட்ஸ், எல்லா கேமராஸும் டேட்டா ஷீட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா ஷீட்ஸ்ல மெயினா கிளியரா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் இது ஃபேஸ் கேப்சர்ட் சப்போர்ட்டட் கேமராஸா, ஃபேஸ் டிடெக்ஷன் கேமராஸா. ஸோ அந்த ஃபேஸ் டிடெக்ஷன் சொல்லும்போது ஒரு கேமரா ஃபேஸை டிடெக்ட் பண்ண போகுது, அதுக்கப்புறம் ஃபேஸை ட்ராக் பண்றதும், ஃபேஸ் கிரேடிங், ஃபேஸ் கேப்சர் பார்ட், ஃபேஸ் அவுட்புட் பார்ட் தான் நாங்கள் டோட்டலா சொல்றோம் ஃபேஸ் கேப்சர்ன்ற பேர்ல. அதாவது ஃபேஸ் டிடெக்ஷன் மட்டும் இருந்தா பத்தாது, கண்டிப்பா ஃபேஸ் கேப்சர்ன்ற ஃபீச்சர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் ஃபேஷியல் ரெகக்னிஷனுக்கு ஈஸியா அவங்களோட கேப்சரை பேக் எண்ட் டிவைஸுக்கு அனுப்பக்கூடியதா இருக்கும். அதாவது இந்த ஃபேஸ் கேப்சர்ன்றது ஃப்ரண்ட் எண்ட் டிவைஸ் ஆகும், ஃபேஷியல் ரெகக்னிஷன்ன்றது பேக் எண்ட் டிவைஸ் ஆகும் எங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அது தவிர இது டோட்டலா கேமராவாலையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சான்சஸும் இருக்குது, டோட்டலா பேக் எண்டால செய்யக்கூடிய சான்சஸும் இருக்குது. அதை பத்தி டீடைல்ஸ் நாங்கள் சொல்யூஷன் வைஸ் நாங்கள் வேறுபடுத்தி காட்ட போறோம் அடுத்தடுத்த ஸ்லைட்ல. இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு மெயின்லி நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புறது ஃபேஸ் கேப்சர்ன்றதுல இருக்க ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், ஃபேஷியல் ரெகக்னிஷன்ல இருக்க ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும். அதாவது ஃபேஸ் கேப்சர் மூலமா அப் டு ஃபேஸ் அவுட்புட், ஒரு ஃபேஸை கேப்சர் பண்ணி பேக் எண்டுக்கு நீங்க தள்ளி விட்டுடலாம். ஸோ பேக் எண்ட்ல ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலமா எப்படி ஹேண்டில் பண்றோம்னா,
மெயின்லி ஃபேஷியல் ரெகக்னிஷன்ல தான் இந்த அட்ரிபியூட் எக்ஸ்ட்ராக்ஷன் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்க போட்டோ வருது, அந்த போட்டோல இருக்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேட்டாஸ் கெதர் பண்ணி ஃபேஸ் மாடலிங் செய்யறதும், அடுத்து ஃபேஸ் கம்பேரிசனுக்கு ரெடி ஆகிறதும். அதாவது நாட் ஓன்லி ஃபேஸ் மாடலிங் செஞ்சு மட்டும் பத்தாது, ஃபேஸ் கம்பேரிசன் பண்ண வேணும். வர லைவ்ல வர்ற ஃபேஸுக்கும் எங்களோட லைப்ரரியில இருக்க ஃபேஸ் பிக்சருக்கும் கம்பேரிசன் பார்க்கறது தான் மெயின் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட்ல இருக்க அட்வான்டேஜ். ஸோ அந்த அட்வான்டேஜை நாங்கள் ஃபீல் பண்றதுக்கு இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் பார்ட் கண்டிப்பா ஹேண்டில் பண்ணப்படணும். அதுக்கு உரிய சப்போர்ட்டை ஃபேஸ் டிடெக்ஷனாலையும் ஃபேஸ் கேப்சராலையும் கொடுக்கப்படுது. ஸோ இந்த ப்ரோசஸ் ஃபேஸ் கேப்சர், ஃபேஸ் ரெகக்னிஷன்ன்றது கேமராலையும் செய்யப்படும், என்விஆர்லையும் செய்யப்படும். அதாவது அடுத்தடுத்த லெவல்ல நீங்க போகும்போது இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் டிவைஸ் நாங்கள் கிளியரா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றோம். அது தவிர எல்லா இது டோட்டல் சொல்யூஷனும் எங்களுக்கு கேமராவாலையும் செய்ய முடியும். சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது டோட்டல் சொல்யூஷனையும் பேக் எண்ட்ல என்விஆர்ல செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ நாங்கள் பார்க்க போறோம். உங்களுக்கு கிளியரா விளங்குது. இது ஒரு என்விஆர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய என்விஆர்ல ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அந்த கேமரால நீங்க பார்த்த பிக்சர் தான் இந்த பிக்சர். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதுல ஈஸியா நாங்கள் காட்டியிருக்கோம் ஃபேஸ் கேப்சர். அதாவது ஒரு டீப் இன்வைன் என்விஆர் ஒன்று நாங்கள் பிளேஸ் பண்ணி அந்த என்விஆர்ல நாங்கள் ஃபேஸ் கேப்சர் பண்றது எப்படின்னு நாங்கள் பார்க்கணும். அதாவது ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல இருந்து நாங்கள் ஃபேஸ் கேப்சர்ஸ் பண்றோம் இந்த டீப் இன்வைன்ற என்விஆர் மூலமா. ஸோ அப்படி என்விஆர் மூலம் பார்க்கும்போது எங்களுக்கு என்விஆருக்கு சப்போர்ட் பண்ண முடியுது. ஃபேஸ் கேப்சர் பெர்ஃபார்மன்ஸ் அப் டு 120 ஃபேஸஸ் எங்களுக்கு முடியும் சிமால்டேனியஸ்லி. அதாவது அட் அ டைம் எங்களுக்கு 120 ஃபேஸஸ் வரைக்கும் கேப்சர் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது எங்களோட பேக் எண்ட் என்விஆர் மூலமா. ஸோ அந்த வீடியோ தான் நீங்க பாத்தீங்க. ஸோ அடுத்ததான் நாங்க உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ காட்டுறதுக்கு பதிலாக மெயின்லி அடுத்ததான் நாங்க பார்க்க போறது ஃபேஸ் ரெகக்னிஷன் சொல்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியா இல்லை. அதாவது இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலமா எங்களுக்கு இந்த அட்வான்டேஜஸ் பெறக்கூடியதா இருக்கு. அதான் நாங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு லிஸ்ட் எல்லாம், ஸ்ட்ரேஞ்சர் எல்லாம், ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாம், ஃபேஸ் அட்டெண்டன்ஸ், 1-to-1 கம்பேரிசன், ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், சர்ச் பை ஃபேஸ் பிக்சர், அடுத்தது ஃபேஸ் அட்ரிபியூட் அனாலிசிஸ் அண்ட் சர்ச் பை ஃபேஸ் அட்ரிபியூட், பர்சனல் ஆர்கைவ், அடுத்து பிரைவசி ப்ரொடெக்ஷன் என்ற மெயின் பாயிண்ட்ஸ். நாங்க இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸை பத்தி நாங்க இப்போ இன் டீட்டெயில் நாங்க பார்க்க போறோம். ஸோ நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது ஃபேஸ் ரெகக்னிஷன்ல இருக்க அட்வான்டேஜ்ல இந்த விஷயங்களையும் நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நாங்க பார்க்க போறது இதில் நாங்கள் இன்டீரியல் அடுத்த ஸ்டெப்ல நாங்கள் பார்ப்போம் அந்த ஸ்லைட்ஸ்ல. அதுக்கு முதல்ல ஒரு இன்னொரு மெயின் சாப்டரை நாங்கள் பேசிடுவோம். அதாவது ஃபேஸ் கேப்சர், ஃபேஸ் கம்பேரிசன். நாங்கள் முதல்ல பார்த்தது ஃபேஸ் கேப்சர், ஃபேஸ் ரெகக்னிஷன். ஸோ நாங்கள் இப்போ பார்க்குறது ஃபேஸ் கேப்சர், ஃபேஸ் கம்பேரிசன் வரும்போது ஃபேஸ் கேப்சர் நாங்கள் மெயின்லி எங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் டிவைஸ்ல ஈஸியாக எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது கேமராஸ் மூலமாகவே எங்களுக்கு வீடியோ, ஃபேஸ் டிடெக்ஷன், ஃபேஸ் ட்ராக்கிங், ஃபேஸ் கிரேடிங், ஃபேஸ் கேப்சர், ஃபேஸ் அவுட்புட்ன்ற வரைக்கும், அதாவது ஒரு ஃபேஸை கேப்சர் பண்ணி பேக் எண்டு கொடுக்குற வரைக்கும் டீல்ஸ் எங்களுக்கு கேமராவால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது ஃபேஸ் கேப்சர் சப்போர்ட் பண்ணுற கேமராஸுக்கு அட் அ டைம் 30 ஃபேஸஸ் வரைக்கும் டிடெக்ட் பண்ணவும் அதை கேப்சர் பண்ணவும் கூடிய வாய்ப்புகள் எங்களோட கேமரா சிஸ்டம்ல இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஃபேஸ் கம்பேரிசன் பார்ட்ல இருக்க மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க செய்யறது வரப்போற கேப்சர் வந்து பிக்சர்ஸ் ஃபேஸ் மாடலிங், ஃபேஸ் கம்பேரிசன் பார்ட்டை ஹேண்டில் பண்றது தான் இந்த பேக் எண்ட் என்விஆர் சர்வர்ஸ் செய்யக்கூடிய மெயின் அவுட்புட்டா இருக்கும். ஸோ இதுதான் கேமராஸ் ஃப்ரண்ட் எண்ட் டிவைசஸ், என்விஆர் சர்வர்ஸ் பேக் எண்ட் டிவைசஸ் தான் எங்களுக்கு ஈஸியா கிளாசிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததா ஃபேஷியல் ரெகக்னிஷன் ப்ராடக்ட் ஷோகேஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபேஸ் கேப்சர் கேமராஸ்ன்றது ஒரு டிஃபரண்ட் சினாரியோ, ஃபேஸ் ரெகக்னிஷன் கேமராஸ்ன்றது ஒரு டிஃபரண்ட் கேட்டகரி. அதாவது ஃபேஸ் கேப்சர் பண்ணக்கூடிய கேமரால எல்லாத்துலயும் ஃபேஸ் ரெகக்னிஷன் செய்ய முடியும்ன்றது இல்லை. கண்டிப்பா ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட்ன்ற கேமராஸ் வந்து முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ் கேப்சர் ஃபீச்சரையும் அடங்கி இருக்கும். அதாவது இன்க்ளூடட் ஃபேஸ் கேப்சர் தான் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன்ல இருக்க கேமராஸும் சர்வர்ஸும் என்விஆர்ஸும். அதாவது இவங்களுக்கு ஃபேஸ் கேப்சர் பண்ணவும் முடியும், அதை கம்பேரிசன் பண்ணவும் முடியும், ரெகக்னைஸ் பண்ணவும் முடியும். பட் இந்த ஃபேஸ் கேப்சர் இருக்க கேமராஸ் நீங்க போடுறது வந்து ஃப்ரண்ட் எண்ட் டிவைஸா மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த கேமராஸுக்கு முடியும் கேமரா போட்டோவை உங்களோட பர்சனை கேப்சர் பண்ணி பேக் எண்டுக்கு அனுப்பி வைக்க முடியும்.
ஸோ அப்படி நாங்க பார்க்க போனா ஃபேஸ் கேப்சர் சப்போர்ட் பண்ற கேமராஸ் உங்களுக்கு பட்ஜெட் சொல்யூஷன்ஸுக்கு, அதாவது ப்ரொஜெக்ட்ஸுக்கு நீங்க காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 3 லைன் அக்யூசன்ஸ் கேமராஸை யூஸ் பண்ணி ஃபேஸ் கேப்சரை ஹேண்டில் பண்ண முடியும். பேக்எண்ட்ல நீங்க DeepInMind NVR அல்லது சர்வர் ஒன்று யூஸ் பண்ணி இந்த கேமராஸ்ல இருக்கிற கேப்சரை வச்சு நீங்க பேக்எண்ட்ல ஈஸியா ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். அது தவிர ஃபேஸ் கேப்சருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய கேமராஸ் நீங்க DPinView 7, 8, DF series, 8 series இந்த மாதிரியான டிவைசஸும் நீங்க ஃபேஸ் கேப்சருக்கு யூஸ் பண்ணலாம். அது தவிர நீங்க கண்டிப்பா இந்த DPinView சீரீஸ்க்கு நீங்க போறதா இருந்தா கண்டிப்பா அந்த கேமராஸுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட்டும் ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு அதை தெளிவா விளங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம். இதுல பார்த்தா தெரிஞ்சிருக்கும் மேல இருக்க டிஃபரெண்ட் என்னன்னா 3 லைன் சீரிஸ் கேமரா கேப்சர் மட்டும் தான் செய்ய முடியும். ஸோ அதுதான் அது ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட்டுக்கு வரல. அது தவிர DPin 7, DPinView 8, DF சீரிஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய டிவைசஸ் தான் நாங்கள் கீழே ஈஸியா உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஸோ இதுவும் கிளியரா உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் கேப்சர், ஃபேஸ் ரெகக்னிஷன்ன்றது 2 பார்ட். அதுல ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட் எடுத்தீங்கன்னா DeepInMind ரெகக்னிஷன் NVR. ஸோ இந்த NVR நீங்க எடுத்தீங்கன்னா NVRல உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாடல் நம்பர்ஸ் மூலம். ஸோ இந்த மாடல் நம்பர்ஸ் படி பார்க்கும்போது மாடல் நம்பர்ஸ்ல டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த டிஃபரெண்ட் படி பார்த்தா ஈச் மாடலுக்கு நாங்க ஈச் கேட்டகரைஸ் படி பார்க்கப்பட்டு அதில் நாங்கள் ஃபீச்சர்ஸை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 9632 NXi i8XBன்ற IDS சீரீஸ் DeepInMind NVR நீங்க யூஸ் பண்ணும்போது 8 சேனல்ஸ் வரைக்கும் இவருக்கு ஃபேஸ் கேப்சர் ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்தது 16 சேனல் வரைக்கும் ரியல் டைம் ஃபேஸ் கம்பேரிசன் செய்ய முடியும். அதாவது ஃபேஸ் கேப்சர் பண்ணப்பட்ட போட்டோஸை நீங்க கொடுத்தீங்கன்னா இவருக்கு 16 சேனல் வரைக்கும் ஃபேஸ் கம்பேரிசன் எல்லாம அவுட்புட்டையும் ஒரு கொடுக்க முடியும். அது தவிர 16 ஃபேஸ் பிக்சர் லைப்ரரிஸ் இவருக்கு மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் 100,000 பிக்சர்ஸ் உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது ஃபேஸ் பிக்சர் லைப்ரரிஸ்ன்றது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்ட்ஸ் நீங்க கேட்டகரைஸ் பண்ணி அவரை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதான் லைப்ரரிஸ். ஸோ அந்த லைப்ரரிஸும் நீங்க 16 லைப்ரரிஸ் வரைக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். அதான் இருக்கு அட்வான்டேஜ். அதாவது ஒவ்வொரு மாடல் வைஸ் போகும்போது இதுல நம்பர்ஸ் ஃபிகர்ஸ் சேஞ்ச் ஆகலாம், பட் ப்ரோசஸ் ஒன்னா தான் இருக்க போகுது. ஸோ அது மாதிரியான அட்வான்டேஜ் தான் இந்த NVRஸ்ல இருக்குது. ஃபேஸ் கம்பேரிசன் எல்லாம், சர்ச் பை ஃபேஸ் பிக்சர், ஹை ஃப்ரீக்வன்சி பீப்புள் எல்லாம், அப்புறம் ஃபேஸ் செக்கிங் அண்ட் அட்டெண்டன்ஸ். முதல்ல நாங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் இதுல இருக்க டீடைல்ஸ் தான் நான் எனக்கும் காட்டுறேன். ஸோ அதுல இருக்க மெயின் பாயிண்ட்ஸ் DeepInMind NVRல என்ன செய்யக்கூடிய அட்வான்டேஜ் தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ அதுபடி பார்க்க போனா மெயினா நாங்க பார்க்க வேண்டிய விஷயம், முதல்ல நாங்க பேசின மாதிரி ஒரு DeepInMind NVR நீங்க எடுத்துக்கொண்டா அதுல ஹார்ட்வேர் டிவைஸ். ஸோ பேக்எண்ட் டிவைஸை நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த டிவைஸுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதாவது இந்த DeepInMind NVR நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஹார்ட் டிஸ்கும் CPU DSPயும் ஹேண்டில் பண்ணக்கூடியதான் இந்த ஃபேஸ் பிக்சர்ஸ் கேப்சர்ட் பிக்சர்ஸாகவும் கேப்சர் பண்ண பிக்சர்ஸை ரிசீவ் பண்றது டீடைல்ஸையும் இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அது தவிர நார்மல் NVRல செய்ய முடிஞ்ச விஷயம் இவ்வளவு தான். அதாவது அவருக்கு ஃபேஸ் பிக்சர்ஸை கேப்சர் பண்ண முடியும், அதை ரிசீவ் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். அது தவிர இந்த SSDயும் GPUம் என்கேஜ் ஆனால், அதாவது என்கேஜ் ஆன டிவைஸ் தான் இந்த டோட்டல் டிவைஸ் மட்டும் தான் எங்களோட DeepInMind ஃபேஷியல் ரெகக்னிஷன் NVR. அதாவது நார்மல் NVRக்கும் இந்த NVRக்கும் டிஃபரெண்ட். இந்த NVR உள்ளுக்கு இந்த SSD பார்ட்டும் GPUன்ற பார்ட்டும் அட் ஆகிருக்கு தான் மெயின் டிஃபரன்ஸ். ஸோ அதனால தான் நான் சொல்றோம் இந்த நார்மல் NVRஸுக்கும் IDS சீரீஸ்ல இருக்க NVR, அதாவது DS துவங்குற NVR நார்மல் NVRs, IDS ஸ்டார்ட் பண்ற NVRs எல்லாம் இங்க DeepInMind ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ட் டிவைஸா நான் கருதுறோம். ஸோ அந்த கருத்துக்கு ரீசன் என்னன்னா இந்த GPUன்ற மெயின் கம்போனன்ட் மூலமா தான் இந்த ஃபேஸ் கேப்சர் பண்ண ஃபார் நார்மல் கேமராஸ் IPC எடுக்கிறதும், அதாவது ரியல் டைம் ஃபேஸ் கம்பேரிசன் எல்லாம் எடுக்கிறதும், நான் ரியல் டைம் ஃபேஸ் கம்பேரிசன் எல்லாம். அது தவிர நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி மெயின் ரெகக்னிஷன் கம்பேரிசன் ஃபீச்சர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் இந்த GPUல அடங்குது. அது தவிர இந்த ஃபேஸ் லைப்ரரி ஹேண்டில் பண்றதுக்கு SSD ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பா அவசியம். அதாவது நீங்க ஃபேஸை நீங்க லைப்ரரியில சேவ் பண்ணி வச்சிருந்தா மட்டும் பத்தாது, அட் த சேம் டைம் ரியல் டைம்ல கேமரால ஃபேஸ் டிடெக்ட் பண்ற ஒரு ஃபேஸையும் லைப்ரரியில இருக்க பிக்சரையும் குயிக்கா ரெஸ்பான்ஸுக்கு அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸுக்கு
கண்டிப்பா கம்பேரிசன் பண்ணி அவுட்புட் கொடுக்கறதுக்கு இந்த எஸ்எஸ்டி மாதிரியான ஹை ஸ்பீட் டேட்டா ரிட்டென்ஷன் அண்ட் டேட்டா ரிட்ரீவ் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் இந்த எஸ்எஸ்டி ஜிபியூன்றது மெயினா டிபின்யூ என்விஆர்ஸ்ல அடங்கி இருக்கு. ஸோ நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி இப்போ நாங்கள் பார்க்க போறது லிஸ்ட் எல்லாம். முதல்ல அந்த லிஸ்ட்ல நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஃபேஷியல் ரெகக்னிஷன்ல இருக்க ஃபீச்சர்ஸ். ஸோ அதை நாங்கள் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறது நாங்கள் இன்டீட்டில் நாங்கள் 1 by 1 பார்க்க போறோம். இப்போ ஸோ இந்த லிஸ்ட் எல்லாம்ன்றது என்னன்றது நாங்கள் அந்த வீடியோ பார்ப்போம். கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். ஒரு சூப்பர் மார்க்கெட். ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு பர்சன் வராங்க. ஸோ கண்டிப்பா வரும்போது இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சனை பத்தின டீடைல்ஸ், அதாவது அவரு எப்படிப்பட்டவர், ஈவன் அவரு விஐபியாகவும் இருக்கலாம், அவர் ஸ்ட்ரேஞ்சராகவும் இருக்கலாம், அவர் எப்படிப்பட்டவர்ன்ற டீடைல்ஸ் அவரோட ஃபேஸ் கேப்சர் பண்ண உடனே எங்களுக்கு செக்யூரிட்டி கார்டு டீமுக்கு அலர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இந்த லிஸ்ட் எல்லாம்ல நாங்க காட்ட போறோம். அதாவது உங்களோட கேப்சர்ட் பிக்சரை நீங்க ஒரு விஐபியாகவும் அவரை நீங்க டிஃபைன் பண்ணி வைக்கலாம், இல்லாட்டி ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ற ஒரு பிளாக் லிஸ்டட் பர்சனாகவும் அவரை நீங்க டிஃபைன் பண்ண முடியும். அதாவது உங்களோட கேமரால வர்ற ஒருத்தர் டீடைல்ஸை ஈஸியா நீங்க என்டர் பண்ணி வைக்க முடியும். ஒரு போட்டோவை நீங்க என்டர் பண்ணி சரி வைக்க முடியும். அந்த டைம்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வைக்கலாம் ஈஸியா, இவர் ஒரு விஐபியா இல்லாட்டி பிளாக் லிஸ்ட் பர்சனா. அதுபடி உங்களோட கேமரால கேப்சர் பண்றதுக்கு உங்களுக்கு அவுட்புட்டை உங்களோட செக்யூரிட்டி கார்டு மானிட்டரிங் ஸ்டேஷன் மூலமா ஈஸியா தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் லிஸ்டடா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு செக்யூரிட்டி எல்லாம் அலர்ட் பண்ணி அவரை வந்து கேப்சர் பண்ணிக்கொள்ள முடியும் ஈஸியா. அதே விஐபி ஒருவராக இருந்தா கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஸோ உங்களோட ஷாப்புக்கோ உங்களோட மாலுக்கோ இல்லாட்டி உங்களோட ஹோட்டலுக்கோ ஒரு விஐபி ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவரை பத்தின டீடைல்ஸ் நீங்க போட்டிருந்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி டீமுக்கும் அது இல்லாட்டி பேக் ஆஃபீஸ் இருக்க டீமுக்கு அந்த அலர்ட் மொபைல் போனுக்கு அனுப்பக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு போனை பார்த்து ரைட் மிஸ்டர் எக்ஸ் வந்திருக்காரு, ஸோ நாங்க போயிட்டு அவர் இன்வைட் பண்ணணும்னு சொல்லி ஈஸியா அவங்கள நீங்க கோஆர்டினேட் பண்றதுக்கும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஏன்னா யாருமே நினைக்க மாட்டாங்க நாங்க ஒரு ஷாப்புக்கோ இல்லாட்டி ஒரு மாலுக்கோ என்டர் ஆகணும்னு விஐபியா இருந்தா என்னைய வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இந்த மாதிரியான ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட் கேமராஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் உங்களோட பார்ட்னர்ஸுக்கும் உங்களோட கஸ்டமர்ஸுக்கும் கண்டிப்பா அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விஐபி ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்கும் அதை தவிர பிளாக் லிஸ்டட் பர்சனை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஃபீச்சரா இருக்கும். இதுக்கு பேர் லிஸ்ட் அலாம் ஃபீச்சர். அதே மாதிரி தான் ஸ்ட்ரேஞ்ச் டிடெக்ஷன். ஸோ அந்த ஸ்ட்ரேஞ்ச் டிடெக்ஷனும் பெரிய டிஃபரெண்ட் ஒன்றும் இல்லை, ஆனால் இதை யூஸ் பண்ணக்கூடிய சினாரியோஸ் டிஃபரெண்டா இருக்கலாம். அதாவது நீங்க ஆல்ரெடி பிளாக் லிஸ்டட் பர்சன்ஸ்ட போட்டோஸ் எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணி வச்சிடலாம் உங்களோட சிஸ்டத்துல. அதாவது மோஸ்ட் வாண்டட் போட்டோஸ் போலீஸ் ஸ்டேஷன் எடுத்தா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்கல்ல டீடைல்ஸ், யார் யார் மோஸ்ட் வாண்டட் இந்த ஏரியால இருக்க கூடுதல தேடப்படக்கூடிய ஆட்கள் யாருன்னு. ஸோ அது மாதிரியான டீடைல்ஸ் உங்களுக்கு போட்டோஸ் கிடைச்சா அந்த போட்டோஸை நீங்க ஆல்ரெடி உங்களோட லைப்ரரியில என்டர் பண்ணி வச்சிடலாம். இவங்க வந்தா கண்டிப்பா அலர்ட் பண்ணுங்க. அதாவது இவங்கெல்லாம் பிளாக் லிஸ்டட் பர்சனா நீங்க அவங்கள ஸ்ட்ரேஞ்சர்ஸா டிடெக்ட் பண்ண முடியும். அது தவிர புதுசா வர்றவங்க நீங்க ஆல்ரெடி நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க அலோவ் பண்ண ஏரியாஸ்க்கு, இந்த ஏரியாவுக்கு இந்த ஆட்கள் தான் நீங்க அலோவ் பண்ணிருக்கீங்க. இது தவிர வேற யாரும் வந்தா அவங்கள ஸ்ட்ரேஞ்சரா நீங்க கருதவும் முடியும். அதாவது வேர் ஹவுஸ்ல ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவுக்கு ஆத்தரைஸ் பர்சன் மட்டும் தான் போகலாம். ஒரு பேங்க் பேங்க்லயும் வாலெட் ஏரியாவுக்கு ஒரு ஆத்தரைஸ் பர்சன்ஸ் மட்டும் தான் போக முடியும். அது தவிர அடிஷனலா இன்னொரு ஆள் போகும்போது இல்லாட்டி இன்னொரு ஆள் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரை ஸ்ட்ரேஞ்சரா எங்களுக்கு ட்ரிகர் பண்ணவும் முடியும். ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் டிடெக்ஷன்ல இருக்க அட்வான்டேஜ். அதாவது உங்களோட கேமரால நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோல காட்டியிருக்க மாதிரி ஒரு ஏரியாவை மார்க் பண்ணி வைக்க முடியும். அந்த ஏரியாவுக்குள்ளுக்கு வர்றவங்க யாருன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஆத்தரைஸ் பர்சனா இருந்தா அவங்க அலோவ் பண்ணுவோம். அதுவே அன்ஆத்தரைஸ் பர்சனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவரை ஸ்ட்ரேஞ்சரா அலர்ட் பண்ணி அந்த அலர்ட்டை செக்யூரிட்டி ரூமுக்கு ஈஸியா எங்களுக்கு அனுப்பக்கூடியதா இருக்கும். வித் ஸ்ட்ரோப் லைட் இல்லாட்டி ஒரு சைரன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கூட எங்களுக்கு ஈஸியா அவுட்புட் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இதான் இருக்க ஸ்ட்ரேஞ்ச் டிடெக்ஷன்ல இருக்க அட்வான்டேஜ். அடுத்து நாங்க பார்க்க போறது நான் சென்சிங் ஃபேஸ் அட்டெண்டன்ஸ். ஸோ இதுவும் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அட்வான்டேஜா இருக்கும்.
மெயினா இது யூஸ் பண்ணப்படுறது வந்து அக்சஸ் கண்ட்ரோல் சொல்யூஷன்ஸ்க்கு மாதிரியான டைம் அட்டெண்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதை ஈஸியா யாருக்கும் தெளிவுபடுத்தாம, அதாவது யாருக்கும் டிஸ்டர்ப் ஒன்றும் இல்லாம டைம் அட்டெண்டன்ஸ் எடுக்கவும் முடியும். அதாவது என்ட்ரன்ஸ்ல மாதிரி தானே இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி அதில் நான் சென்சிங் ஃபேஸ் அட்டெண்டன்ஸ் ஃபீச்சர் நீங்க எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபேஸ்ல இருக்கவங்க ஆஃபீஸுக்கு என்டர் ஆகும்போது அவங்களோட இன் டைம் ஆகும், அவங்க வெளியே போகும்போது அது அவுட் டைம் ஆகும், எங்களுக்கு அட்டெண்டன்ஸ் டைம் மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன, யார் யார் என்ன டைம் வந்தாங்க, யார் என்ன டைம் போனாங்கன்றது யாருமே அந்த ஃபிங்கர் பிரிண்டோ ஃபேஸ் ரெகக்னிஷன் அக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸுக்கு நாங்கள் ஃபேஸ் கொடுத்து வெயிட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா இந்த கேமரா மூலமா எடுக்கக்கூடியதா இருக்கும். இதுல இருக்க அட்வான்டேஜ் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஈஸியா உங்களோட ஸ்டாஃபை நீங்க அட்டெண்டன்ஸ் பார்த்துக்கொள்றதுக்கும் அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்துக்கொள்றதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபீச்சரும் இந்த கேமராஸ்ல இந்த சொல்யூஷன்ல இருக்கு. ஸோ அடுத்து நான் பார்க்க போற மெயின் ஃபீச்சர் தான் 1-to-1 கம்பேரிசன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு முதல்ல அந்த வீடியோ நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக விளங்கும். அதாவது ஒருத்தர் போட்டோவை நாங்க அப்லோட் பண்ணிட்டு இவங்க 2 பேர்ட்ட கம்பேரிசனை எங்களுக்கு 1-to-1 கம்பேர் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ ஒரு தேவைக்கேற்றபடி உங்களுக்கு சிமிலரிட்டியான போட்டோ இருந்துச்சுன்னா ஒரு பாஸ்போர்ட் பிக்சரா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா 1-to-1 கம்பேர் பண்ணக்கூடியதா இருக்கும். எங்கிட்ட லைப்ரரி யூஸ் பண்ணி இல்லாட்டி லேட்டஸ்ட் எடுத்த போட்டோவா இருக்கலாம், லைப்ரரியில் இருக்க போட்டோவோட உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணியும் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பா இருக்கும். அடுத்ததுதான் சர்ச் பை ஃபேஸ் பிக்சர். நாங்க இந்த வீடியோவையும் பார்ப்போம். ஸோ இதுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா மெயின்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டைம் டேட் செலக்ட் பண்ணிட்டு அவரோட பிக்சரையும் நாங்க செலக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு சர்ச் பண்ண முடியும். சர்ச் பண்ணா அவர் அந்த டேட் டைம்ல எங்கெங்க என்னென்ன இருந்தான்ற டீட்டெயில் வரைக்கும் ஈஸியா எங்களுக்கு செலக்ட் பண்ணி அவுட்புட் பார்க்க முடியும். எஸ், இதுதான் அந்த அட்வான்டேஜ். அதாவது ஃபேஸ் ட்ராக்கிங். ஒரு மேப் மூலமா நீங்க கேமராஸை மேப் மூலமா உங்களோட கேமராஸை லொகேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேப் மூலமா ஈஸியா பார்த்துக்கொள்ள முடியும் இந்த செலக்ட் பண்ண பர்சன். சர்ச் பை ஃபேஸ் பிக்சர், நீங்க இந்த செலக்ட் பண்ண பிக்சர்ல இருக்க பர்சன் இந்த டேல அவர் எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த டைம்ல போனாருன்ற ஒரு மூவ்மெண்டோட ஒரு ட்ராக்கிங் பார்ட்டோட ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் நீங்க ஃபேஸை டிடெக்ட் பண்றதை வச்சு. ஸோ இதான் இருக்க அடுத்த மெயின் அட்வான்டேஜ். அடுத்தது பர்சனல் ஆர்கைவ். அதுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா இதுல இருக்க பர்சன்ஸ்ல இருக்க டிடெக்ட் பண்ண ஃபேஸ் கேப்சர்ஸ் படி உங்களுக்கு ஈஸியா அவங்கள கேட்டகரைஸ் பண்ணி ஃபோல்டரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். அதுக்கு இந்த வீடியோ நாங்க பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் கேப்சர் பண்ண டோட்டல் வீடியோ போட்டோகிராஃப்ஸ் கேப்சர் இமேஜஸ். ஸோ அந்த இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பர்சன்டையும் வேறு வேறையா உங்களுக்கு ஈஸியா கேட்டகரைஸ் பண்ணப்பட்ட ஒரு பர்சனல் ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பர்சன் மேனேஜ்மெண்ட்டுக்கும். ஸோ அதுதான் இருக்க மெயின் அட்வான்டேஜ் இந்த பர்சனல் ஆர்கைவ். அடுத்தது பிரைவசி ப்ரொடெக்ஷன். பிரைவசி ப்ரொடெக்ஷன் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும். அதாவது நாங்க எல்லா ஏரியாஸ்லயும் எல்லாருடையும் ஃபேஸ் இல்லாட்டி அவங்களோட பாடி ட்ராக் பண்ண முடியாத இடங்கள், அதாவது கண்டிப்பா நீங்க ப்ரொடெக்ஷன் இல்லாட்டி பிரைவசி தேவைப்படுற இடங்களுக்கு நீங்க இந்த கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணி இருந்தாலும் எங்களோட இந்த பிரைவசி ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் மூலமா அவங்கள அந்த ஏரியாவை ஸ்மட்ச் பண்ணவும், அதாவது ஒரு பிளர் பண்ணக்கூடிய அட்வான்டேஜும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்தாலும் உங்களுக்கு கிளியரா பார்த்துக்கொள்ள முடியாத அளவுக்கு உங்களுக்கு இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ண முடியும். தேவைப்பட்டால் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ள வேணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கோ யாருக்கோ பேசக்கூடியதா இருந்தாலும் இலகுவா இருக்கும். இப்படி ஒரு ஆப்ஷன்ஸும் எங்களுக்கு இருக்கு. அதாவது பிரைவசி மெயின்டைன் பண்ண விடக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் அதையும் செய்ய முடியும். ஸோ நாங்கள் இப்போ டோட்டலா ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கிளியரா பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ 1 by 1 இருக்க எங்களுக்கு டோட்டல்ல இருக்க ஃபீச்சர்ஸையும் இன்டீரியலா பார்த்தோம். பிரைவசி ப்ரொடெக்ஷன், பர்சனல் ஆர்கைவ், சர்ச் பை ஃபேஸ் அட்ரிபியூட், சர்ச் பை ஃபேஸ் பிக்சர், கன்ஃபார்ம் ஐடென்டிஃபிகேஷன், அடுத்தது ஒன் டு ஒன் கம்பேரிசனையும் நாங்கள் ஈஸியாக நாங்கள் பார்த்துட்டோம். அண்ட் நான் சென்சிங் ஃபேஸ் அட்டெண்டன்ஸும் பார்த்தோம். ஸோ இது மாதிரி மெயின் ஃபீச்சர்ஸ் தான் நாங்கள் என்னோட ஃபேஸ் ரெகக்னிஷன் ஃபீச்சர்ஸ் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒன்றும் மிஸ் ஆயிருச்சு.
சர்ச் பை ஃபேஸ் அட்ரிபியூட் நாங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதாவது ஃபேஸ் அட்ரிபியூட்ல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபேஸ் அட்ரிபியூட்ஸ்ல ஆப்ஷன் அல்ல எங்களுக்கு ஜெண்டர், ஏஜ், கிளாஸஸா இல்லாட்டி ஸ்மைலிங் ஃபேஸஸா இல்லாட்டி வேரிங் மாஸ்க் அப்படியான ஈஸியான கேட்டகரைஸ் மூலமா எங்களோட டீபின் என்விஆர்ல உங்களுக்கு சார்ட் பண்ணி எடுக்க முடியும். அதாவது ஃபில்டர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதான் இருக்க மெயின் அட்வான்டேஜ். ஜெண்டர் வைஸ், ஏஜ் வைஸ், இல்லாட்டி கிளாஸ் வேரிங் வைஸ், இல்லாட்டி ஸ்மைலிங் ஃபேஸஸ், வேரிங் மாஸ்க்ன்ற மாதிரியான உங்களுக்கு ஈஸியா கிளாசிஃபை பண்ணி கேப்சர் பண்ண பிக்சர்ஸ்ல இருந்து அட்ரிபியூட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளவும் முடியும். ஸோ நாங்கள் இப்போ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கிளியராக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் பார்க்க போகிறது சொல்யூஷன்ஸ். Yasant, so I think we have completed the features explanation. Now we came for the solutions. Yes, Shavi. So can you introduction about this? Yes, when it comes to face recognition solutions, there are many ways that we can implement the face recognition. So this is one of the basic ways that, and one of the easiest ways that we can do, and it is very cost effective because you don't need to buy expensive NVR. All the things can be done from the camera. So this camera can do the face capture, also give you a list alarm, as well as do the attribute analysis. So architecture is very simple. So you buy the face recognition camera, which has the built-in library to store the face pictures, and it can do a face comparison by the camera itself without connecting to NVR, and you can directly receive that alert to your mobile phone or maybe computer. And also it can be connected to a normal NVR and do the recording. So Shabi, I think this should be clear to our viewers. So if some customer ask only maybe one channel face recognition, the easiest way to do is buying a face recognition camera. Shabi? Yes. So thank you, Asant. மெயின்லி அசந்த சொன்ன மாதிரி எங்கிட்ட சொல்யூஷன்ஸ் நாங்கள் இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ அந்த சொல்யூஷன்ஸ் பார்க்குறதுலையும் ஃபேஸ் ரெகக்னிஷன் பை கேமரா. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சொல்யூஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண தேவைப்பட்டால், அதாவது கேமராஸ் ரொம்ப குறைவான குவான்டிட்டிஸ், அதாவது 1-2 கேமராஸ்ல மட்டும் தான் அவங்களுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் தேவைப்படுது. மற்ற கேமராஸுக்கெல்லாம் அவங்களுக்கு அவசியப்படவில்லை. ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க கண்டிப்பா இந்த மாதிரியான சிம்பிள் சொல்யூஷனை கொடுக்க முடியும். அதாவது நார்மலா நீங்க யூஸ் பண்ற IMS 4200 சாஃப்ட்வேர் பேஸ் VMS வீடியோ மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இருக்கும், நார்மல் NVR ஒன்று இருக்கும். அந்த நார்மல் NVRக்கும் உங்களோட ஃபேஷியல் ரெகக்னிஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய டோட்டலா IDS சீரிஸ், அதாவது இன்டெலிஜென்ட் கேமரா ஒன்று நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அது எங்களோட சொல்யூஷன் பார்ட் 1. அதாவது இந்த கேமரா மூலமாவே உங்களோட ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட் டோட்டலா சொல்லணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கேமரா ஃபேஸ் கேப்சர், ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட் டோட்டலா ஃப்ரண்ட் எண்ட்லயும் ஹேண்டில் பண்ணக்கூடிய மாடல்ஸும் இருக்கு. ஸோ அதாவது இந்த மாதிரியான IDS சீரிஸ் டீப் இன் வியூ கேமராஸ்ல உங்களுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட் டோட்டலா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பேக் எண்ட் பத்தின டீடைல்ஸ் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நார்மல் எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்குக்கு எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்லேயே இதை நீங்க பிளக் பண்ண முடியும். நார்மலா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 32 சேனல் NVR ஒன்னும் கேமராவும் போட்டிருக்க ஒரு ஏரியாவுக்கு அவங்க சொல்றாங்க இல்ல எனக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் இந்த ஏரியாஸ்ல மட்டும் வேணும். ஸோ ஈஸியா நீங்க இந்த 2 கேமராவை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி அவங்களோட எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதன் மூலமாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் கேப்சர், லிஸ்ட் எல்லாம், ஃபேஸ் அட்ரிபியூட் அனாலிசிஸ் மற்றும் ரியல் டைம் ஃபேஸ் கேப்சர், ஃபேஸ் கம்பேரிசன் மாதிரியான ஃபீச்சர்ஸையும் உங்களுக்கு ஈஸியா காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷனா, ஈஸி டு டிப்ளாய் சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இதுதான் சொல்யூஷன் நம்பர் 1. ஸோ அதுக்குரிய கேமராஸ் தான் நம்ம சொன்ன மாதிரி ஃபேஷியல் ரெகக்னிஷன் கேமராஸ். ஸோ இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட் டிவைஸ். இந்த ஃப்ரண்ட் எண்ட் டிவைஸுக்கு இவங்களாலே முடியும் ஃபேஸ் கேப்சர், ரெகக்னிஷன் எல்லாத்தையும் இவங்க தனியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் தான் 7 சீரிஸ், 8 சீரிஸ், ஃபியூஷன் இன்டெலிஜென்ஸ் சீரிஸ் என்று எங்களோட ஒவ்வொரு சீரிஸ் இருக்குது. ஸோ இதில் 7 சீரிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், டார்க் ஃபைட்டர், லைட் ஃபைட்டர் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணப்படுது, சுவிச்சபிள் டு சப்போர்ட் மல்டிபிள் இன்டெலிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது நாங்கள் முதல்ல பேசின மாதிரி ஃபீச்சர்ஸ், மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருந்தால் மல்டிபிள் ஃபீச்சர்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க முடியும். அதாவது 5 கஸ்டம் ஸ்ட்ரீம்ஸ் வேற இருக்குது. 5 டிஃபைன் ஸ்ட்ரீம்ஸ் பிளஸ் 5 கஸ்டம் ஸ்ட்ரீம், அதாவது 10 ஸ்ட்ரீம்ஸ் சிங்கிள் கேமரால அவுட்புட் எடுக்க முடியும். அதோட 8 சீரீஸ்லையும் சேம் அதே மாதிரி தான் டார்க் ஃபைட் டெக்னாலஜி, லைட் ஃபைட் டெக்னாலஜி, மல்டிபிள் நெட்வொர்க் செக்யூரிட்டி மெத்தட்ஸ்,
5 டிஃபைன் ஸ்ட்ரீம்ஸ், 5 கஸ்டம் ஸ்ட்ரீம்ஸ் மாதிரி டீடைல்ஸும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 8 சீரிஸ் ஃபியூஷன் இன்டெலிஜென்ட் மற்றும் IDS இந்த மாதிரி ஸ்பெஷல் கேமராஸ் நீங்க யூஸ் பண்றதால அதுலயும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது சப்போர்ட் மல்டிபிள் இன்டெலிஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ் அட் த சேம் டைம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மற்ற டிவைசஸ்ல உங்களுக்கு அட் அ டைம் ஒரு இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேமராஸ் யூஸ் பண்றதால மல்டிபிள் இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸ் நீங்க சேம் டைம் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது இன்டிகிரேட்டட் மல்டிபிள் லென்சஸ் டு செக் த டீடைல்ஸ் வைல் மானிட்டரிங் த லார்ஜ் வியூ. அதாவது மல்டிபிள் லென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய அட்வான்டேஜும் அந்த எல்லா லென்ஸ் மூலமாகவும் கிடைக்கப்பெற அவுட்புட்டை அவர் மர்ஜ் பண்ணி அதுக்குரிய தேவையான கம்பேரிசன் பார்ட், ஃபேஸ் கேப்சர் பார்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதே மாதிரி IDS 2PT 9A144MXS DT2ன்ற இந்த ஸ்பெஷல் கேமராவை நீங்க பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் கேமராலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 லென்ஸ் டிஃபரண்ட் ஆங்கிள், அதாவது PT அண்ட் பேனோவியூ ரெண்டுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் கேமராவா இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய கேமரா. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான சொல்யூஷன்ஸுக்கு இந்த மாதிரியான டிவைசஸை நீங்க சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதுலேயும் இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேமராஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்க்க வேண்டியது நார்மல் ஹைட் வந்து நீங்கள் இன்சுலேஷன் ஹைட் 3.5 to 6 meters. பட் ஓவர்லுக் ஆங்கிளை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கேமராஸ் யூஸ் பண்ணும்போதும் ஹைட்டும் ஆங்கிளையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அதை கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நார்மல் கேமராஸ் மாதிரி இல்லை, இந்த கேமராஸ் அப் டு நீங்கள் 30 meters வரைக்கும் நீங்கள் ஹைட்லையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் அப் டு 150 meter ரேஞ்ச் கவர் பண்ணக்கூடிய கேமராஸாக இந்த கேமராஸ் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு கார்டன் ஏரியாவோ இல்லாட்டி ஒரு அவுட்டோர் ஏரியாவா இல்லாட்டி ஒரு மெயின் ஒரு ஆடிட்டோரியம் ஏரியால மாதிரி ஒரு மெயின் அவுட்டோர் ஏரியாவா இருந்தாலும் பெரிய ஒரு ஏரியாவை ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய சான்சஸ் தான் இருக்கு. அதாவது 0 to 210 degrees வரைக்கும் பேன் பண்ணவும், டில்ட் பண்றதுக்கு -15 அண்ட் -15 22 வரைக்கும் டில்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஸோ அதாவது இந்த மாதிரியான கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்க ஹைட் கூட்டினா டாப் வியூல இருந்து நீங்க பாக்குற வியூ கிடைச்சு பத்தாது. அதாவது ஒரு ஃபேஸை நீங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரியான டில்ட் பண்ணி ஆங்கிள் பண்ணி நீங்க இந்த இன்சுலேஷன் செய்யக்கூடியதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதாவது நீங்க எந்த ரேஞ்சில இருந்து நீங்க எதை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க கேமராவை ஃபிக்ஸ் பண்ண வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 30 meters ஹைட்ல நீங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க டாப் வியூ பாக்குறீங்களா இருந்தா எல்லாட்டையும் ஹியூமன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சின்ன மூவ்மெண்ட் ஆகும். அது தவிர அவங்களோட ஃபேஸில் விளங்கும், அவங்களோட ஹெட் வியூ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி கிடைச்சா உங்களுக்கு வர்த் இல்லை. ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆங்கிள் ஆஃப் வியூ நீங்க செலக்ட் பண்ணி தான் நீங்க கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணவும் வேணும். ரைட், நான் இப்போ பார்க்க போற சொல்யூஷன் நம்பர் 2. சொல்யூஷன் நம்பர் 2ன்றது வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் பை டீப் இன் மைண்ட் NVR. ரைட், நாங்க இப்பதான் வரோம் அடுத்த ஸ்டேஜுக்கு. முதல்ல நாங்க பார்த்தது கேமராவாலே டோட்டலா எல்லாம் செய்ய முடிஞ்ச விஷயம். பட் அதுவே நிறைய கேமராஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டி வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் சொல்றாரு எனக்கு 1-2 கேமராஸ் ஃபேஸ் ரெகக்னிஷன் பத்தாது, எனக்கு இருக்க எல்லா கேமராவும் எனக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் செய்யணும். ஸோ அப்படியான ஒரு சிச்சுவேஷன் நீங்க வரும்போது கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்க கேமராவில் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இன்டெலிஜென்ட் பார்ட் ஹேண்டில் பண்ணக்கூடியதா உங்களோட டீப் இன் மைண்ட் NVR உங்களுக்கு ஈஸியா பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டைம்ல ஃப்ரண்ட் எண்ட்ல ஃபேஸ் கேப்சர் கேமராஸ் அல்லது நார்மல் கேமராஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேக் எண்ட்ல இந்த டீப் இன் மைண்ட் NVR ஃபிக்ஸ் பண்ணி இந்த டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபேஸ் ரெகக்னிஷன்ல இருக்க ஃபேஸ் கேப்சர், ஃபேஸ் எல்லாம், ரேஞ்ச் எல்லாம், ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாம், ஃபேஸ் அட்டெண்டன்ஸ், ஐடென்டி வெரிஃபிகேஷன், சர்ச் பை ஃபேஸ் பிக்சர், சர்ச் பை ஃபேஸ் அட்ரிபியூட்ன்ற மாதிரியான டீடைல்ஸ் ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு பெறக்கூடியதா இருக்கும் டீப் NVR. பட் அதுல சில லிமிடேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. அதாவது ஃபேஸ் கேப்சர் கேமராஸ் போட்டா எத்தனை சேனல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், நார்மல் கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ண எத்தனை சேனல்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈச் மாடல்ஸ் டேட்டா ஷீட்ஸ் படி பார்க்கும்போது உங்களுக்கு சேனல் வைஸ் டிஃபரெண்ட் ஒன்று இருக்கும். அதை நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களுக்கு தேவையான டீப் இன் மைண்ட் NVR. ரைட், இதுல ஒரு டேபிள்ல நீங்க கம்பேரிசன் டேபிள பார்த்தா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். இந்த டீப் இன் மைண்ட் NVR, அதாவது டீப் இன் மைண்ட் சூப்பர் NVRs, அது தவிர டீப் இன் மைண்ட் NVS டிவைசஸும் எங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுல இருக்க மாடல் நம்பர்ஸ் படி உங்களுக்கு டிஃபரெண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அது தவிர ஃபேஸ் லைப்ரரிஸ்லையும் உங்களுக்கு கண்டிப்பா விளங்கி இருக்கும். இருக்க கெப்பாசிட்டி வைஸ் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு.
அதாவது NVS ன்னு போட்டீங்கன்னா 32 லைப்ரரிஸ் 100,000 பிக்சர்ஸ் வரைக்கும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஃபேஸ் ரெகக்னிஷன், அதாவது ஃபேஸ் கேப்சர் கேமரா ஃபிக்ஸ் பண்ணா 8 சேனல், ஃபேஸ் ரெகக்னிஷன் வித் நார்மல் கேமரா நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா 8 சேனல் வரைக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 2 TB ஹார்ட் டிஸ்க், AI ஃபங்க்ஷன், ஃபேஷியல் ரெகக்னிஷன் மட்டும். ஸோ அதை விட நீங்க மற்ற டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா விளங்கி இருக்கும். டீப் இன் மைண்ட் NVR எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லைப்ரரி சைஸ் டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது, சேனல் கவுண்ட் டிஃபரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அண்ட் சேனல்ஸ் கவுண்ட்டும் டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய NVR படி ஹார்ட் டிஸ்க் கவுண்ட்டும் டிஃபரெண்ட் ஒன்று இருக்கு. அடுத்தது ஃபேஷியல் ரெகக்னிஷன் மட்டும் அல்லாமல் ஃபேஷியல் ரெகக்னிஷன், வீடியோ ஸ்பெஷலைசேஷன், பெரிமீட்டர் ப்ரொடெக்ஷன், அது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு சுவிட்ச் பண்ண கொள்ள முடியும் வாய்ப்புகளும் இருக்கு. நாங்கள் இன்னைக்கு பார்த்தது ஃபேஸ் ரெகக்னிஷன் மட்டும். ஸோ இதோட மற்ற ஃபீச்சர்ஸும் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸையும் உங்களுக்கு சுவிட்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இந்த டீப் இன் மைண்ட் NVR இருக்கு உங்களுக்கு தேவைக்கேற்றபடி. இந்த சூப்பர் NVRன்றது ஹை லெவல் ப்ரொஜெக்ட்ஸுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது சேனல் கவுண்ட்ஸ் கூட இருக்க லைப்ரரி கேமராஸ் சொல்யூஷன்ஸுக்கும், இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபேஸ் கேப்சர் கேமராஸ், ஃபேஸ் நார்மல் கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதில் இருக்க அட்வான்டேஜ் பெற்றுக்கொள்றதுக்கும் நீங்க இந்த மாதிரியான ஹை எண்ட் NVRs நீங்க யூஸ் பண்ண முடியும் பேக் எண்ட்ல. ஸோ அதுலயும் அட்வான்டேஜ் என்னன்னா ஃபேஷியல் ரெகக்னிஷன், வீடியோ ஸ்டெபிலைசேஷன், பெரிமீட்டர் ப்ரொடெக்ஷன் மாதிரியான AI ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி சுவிட்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது தவிர சிமல்டேனியஸ்லி யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அதுக்கு வந்து டீப் இன் மைண்ட் சூப்பர் NVR இல்லைன்னா டீப் இன் மைண்ட் NVR சுவிட்ச் பண்ண முடியும். இதுல சிமல்டேனியஸ்லி உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் மெயின் அட்வான்டேஜா டிஃபரன்ஸ் நாங்கள் காட்டப்படுது. அடுத்து நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் நார்மல் கேமராஸ், கேப்சர் கேமராஸ், ரெகக்னிஷன் கேமராஸ். ஸோ இதுதான் இதுல இருக்க 3 அட்வான்டேஜ். மெயின்லி நார்மல் கேமராஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் செய்ய முடியும். பட் டோட்டலா நீங்க டிபெண்ட் ஆவீங்க பேக் எண்ட்ல இருக்க டிவைஸை மட்டும். அதாவது இந்த கேமராஸ்ல ஒரு ஃபேஸ் கேப்சர் கூட பண்ண முடியாட்டி இவர் ஜஸ்ட் வியூவை மட்டும் தான் கொடுப்பாரு. வீடியோ ஸ்ட்ரீம் மூலமா தான் NVRல உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியுது. ஸோ அதனால சேனல் கவுண்ட் கண்டிப்பா அதுல குறையும். பிகாஸ் டீப் இன் மைண்ட் NVR நீங்க பர்டனை கூட கொடுக்கறதுனால. ஸோ அது ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். செகண்ட் சொல்யூஷன் நீங்க பார்க்க முடியும் 3 சீரிஸ் அக்யூசன்ஸ் கேமரா. கண்டிப்பா இந்த கேமராஸ் உங்களுக்கு நல்ல பட்ஜெட் பிரைசஸ்ல எடுக்க முடியாதா இருக்கும். ப்ரொஜெக்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது மற்ற கேமராஸோட நீங்க டீப் இன் மைண்ட் கேமராஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி கேமரா நீங்க ஃபேஸ் கேப்சர் கேமரா நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்களா இருந்தா ஒரு அளவுக்கு உங்களோட பேக் எண்ட்ல இருக்க பர்டனை குறைக்க முடியும். NVR நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு கேப்சர்ஸ் நீங்க இதுல பண்ணலாம். ஸோ பிக்சரை நீங்க கொடுக்குற வரைக்கும் நாங்கள் முதல்ல பார்த்த ஒர்க் ஃப்ளோவில் கேப்சர் பார்ட் இவர் செய்வாரு, கம்பரிசன் பார்ட்டை பேக் எண்ட்ல இருக்க NVR செய்வாரு. அதுவே நீங்க ஃபேஸ் கம்பரிசன் கேமராவை டீப் இன் வியூ கேமராவை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே பேக் எண்ட்ல இருக்க பர்டனை குறைக்க முடியும். அதாவது கேமராவாலே கேப்சர் ரெகக்னிஷன் பார்ட்டை பெரிய ஒரு அளவிலான டீடைல்ஸ் இவருக்கு செய்ய முடியும். ஸோ ரெக்கார்டிங் பார்ட்டும் லைப்ரரி பார்ட்டை மட்டும் பேக் எண்ட்ல எங்களுக்கு ஹேண்டில் பண்ணவும் முடியும். அது தவிர இவராலையும் லைப்ரரி ஒன்றும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த கேமராவுக்கு கூறிய இவரை மட்டும் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட் செய்ய முடியும். நாங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் படி யூஸ் பண்ணலாம். DF சீரிஸ் PTZ கேமராஸ்ன்றது எங்களோட PTZ கேமராஸ்ல இருக்க ஹை எண்ட் கேமராஸ், அதாவது அல்ட்ரா சீரிஸ் கேமராஸ். ஸோ அந்த அல்ட்ரா சீரிஸ் PTZ கேமராஸ்ல இந்த AI ஃபீச்சர்ஸையும் நீங்க அனுபவிக்க முடியும். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டோம் தேர்ட் சொல்யூஷனுக்கு. அதாவது கொஞ்சம் ஹை லெவல் ப்ரொஜெக்ட் ஒன்று நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இது ஸோ ஹை லெவல் ப்ரொஜெக்டா வரும்போது ஃபேஸ் ரெகக்னிஷன் பை இன்டெலிஜென்ட் ஃபியூஷன் சர்வர். அதாவது NVRக்கு அடுத்த லெவல், NVR விட ஹை ரேஞ்சில் உங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் சர்வர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த சர்வர் தான் இந்த இன்டெலிஜென்ட் ஃபியூஷன் சர்வர். இதுல இருக்க அட்வான்டேஜ் கண்டிப்பா அதிகமா இருக்கும் உங்களுக்கு NVR ஃபிக்ஸ் பண்றதை விட. அதே மாதிரி காஸ்டும் கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஸோ தேவைக்கு ஏற்றபடி தான் நாங்கள் யூஸ் பண்ண முடியும். ஹை லெவல் ப்ரொஜெக்ட்ஸுக்கு வரும்போது உங்களுக்கு NVRல கேட்ட பண்ண முடியாத அளவுக்கு வரும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 360 pictures within a second facial recognition and face capture cameras up to 60 channels. அது மாதிரியான ஸ்பெஷல் கேசஸ், அதாவது நீங்க கவுண்ட் வைஸ் கூடும்போது நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய டிவைஸையும் கூட்டிக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி டிவைஸ்ல நீங்க NVR சர்வரானு நீங்க டிசைட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுலயும் உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அனுபவிக்க முடியும். அது தவிர எங்களோட பில்ட்-இன் வெப்போ ஹிக் சென்ட்ரல், அதாவது எங்களோட சாஃப்ட்வேர் வைஸ் பார்க்கும்போது IVMS 4200 எங்களோட பேசிக் வெர்ஷன், ஹிக் சென்ட்ரல்ன்றது எங்களோட உண்மையை சொல்ல போனா கமர்ஷியல் வெர்ஷன், அதாவது அடுத்த ஸ்டெப் இருக்க லைசன்ஸ் பேஸ்ட் வெர்ஷன் ஒன்று. ஸோ ஹிக் சென்ட்ரல்லேயும் எங்களுக்கு வெர்ஷன்ஸ் 2 இருக்குது. ப்ரொஃபஷனல் அண்ட் என்டர்பிரைஸ்னு உங்களுக்கு தேவையான படி உங்களோட ப்ரொஜெக்ட் லெவல் படி செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஹிக் சென்ட்ரல் ப்ரொஃபஷனலா ஹிக் சென்ட்ரல் என்டர்பிரைஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்றது
அதுக்கு அடுத்ததான் நாங்க பார்க்க போறது மெயின்லி ஃபோர்த் சொல்யூஷன், ரொம்பவே ஹை லெவல் சொல்யூஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேஃப் சிட்டி இல்லாட்டி ஒரு ஸ்மார்ட் சிட்டி நீங்க உருவாக்க போறீங்களா இருந்தால், எப்பயாவது எங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமா இருந்தால் கண்டிப்பா நாங்களும் இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் எங்களுக்கும் ஆர்வமா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இருப்பீங்க. இது மாதிரி சான்ஸ் கிடைச்சால் ரொம்ப நிறைய வெளிநாடுகள்ல கண்டிப்பா இந்த சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான டைம்ல கண்டிப்பா எங்களுக்கு இந்த ஃபுல் அனாலிசிஸ் சர்வர்ஸ், பிக் டேட்டா சர்வர்ஸ் மற்றும் கிளஸ்டர் ஸ்டோரேஜ் மாதிரியான கிளஸ்டரிங் பார்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபேஷியல் ரெகக்னிஷன் சொல்யூஷன்ஸும் எங்களால் செய்ய முடியும். ஸோ அதுக்கு உண்மையாவே சொல்ல போனா ஸ்ரீலங்காவில் சான்சஸ் ரொம்ப குறைவாக தான் இப்பயும் இருக்கு. இன் ஃபியூச்சர்ல நாங்கள் எதிர்பார்ப்போம் நல்ல சான்ஸ் எங்களுக்கு கிடைக்குதான்னு. அப்படியான வரும்போது இந்த மாதிரியான சர்வர்ஸை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் கிளஸ்டர் பேசிஸ்ல. அதாவது ஃபுல் அனாலிசிஸ் சர்வர் நாங்கள் போடும், அவர் கம்பேரிசன் பார்ட் அனாலிசிஸ் பார்ட் மட்டும்தான் அவர் செய்வார், வேறொன்னும் அவர் செய்யறது இல்லை. பிக் டேட்டா சர்வர்ல மில்லியன்ஸ் கணக்கான உங்களுக்கு டேட்டாவை சேவ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை இவர் ஹேண்டில் பண்ணுவாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி GPU, SSD மாதிரி டிஃபரெண்ட் பண்ணி ஹார்ட்வேர் வைஸ் எங்களுக்கு கிளஸ்டர் பண்ணிக்கொள்ள செக்ரிகேட் பண்ணி கிளஸ்டர் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் தான் இந்த ஃபோர்த் சொல்யூஷன். அதாவது ஃபேஷியல் ரெகக்னிஷன் பை அனாலிசிஸ் சர்வர்ஸ் யூஸ் பண்றதுல, அதுவும் கிளஸ்டர் சர்வர்ஸ் யூஸ் பண்றது தான் இந்த சொல்யூஷன். அதுல பிக் டேட்டா சர்வர்ல எங்களுக்கு ஸ்டோரேஜ் சர்வர்ஸை போட்டு எங்களுக்கு ஸ்டோரேஜ் கவுண்டையும் அதாவது லைப்ரரிஸை மெயின்டைன் பண்ணிக்கொள்ள முடியும். கிளஸ்டர் ஸ்டோரேஜ் நீங்க ஃபிக்ஸ் பண்றது மூலமா வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பிக்சர்ஸை நீங்க சேவ் பண்ணிக்கொண்டு அதுக்குரிய அவுட்புட்டையும் பெறக்கூட முடியும். அதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கேமராஸும் எனி கேமராஸ், ஃபேஸ் ரெகக்னிஷன் கேமராஸாகவும் இருக்கலாம், ஃபேஸ் கேப்சர் கேமராஸாகவும் இருக்கலாம், நார்மல் கேமராஸும் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு எங்களோட பிளாட்ஃபார்ம் எக்ஸென்ட்ரல் ப்ரொஃபஷனல் இல்லாட்டி மெயின்லி இந்த மாதிரியான கிளஸ்டர் ஸ்டேடிஸ் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக எக்ஸென்ட்ரல் என்டர்பிரைஸ் லெவலுக்கு நாங்கள் போயாகணும். ஸோ அது மாதிரியான உங்களுக்கு தேவைக்கேற்றபடி சொல்யூஷன்ஸு கிரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையவே இருக்கு. ஸோ நான் நினைக்கிறேன் நாங்கள் பார்த்த சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும். நான் இன்னொரு சம்மரி ஒன்று கொடுக்குறதா இருந்தால், ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்கு வந்தால் பேசிக் சொல்யூஷன், கேமராவாலே நாங்கள் டோட்டல் ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்ட்டை ஹேண்டில் பண்ணுறோம். பேக்எண்ட்ல என்ன இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, எங்களுக்கு IVMS சாஃப்ட்வேரும் NVR செய்ய முடியும். அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு 1-2 கேமராஸ் தேவைப்பட்டா எங்களுக்கு இந்த சொல்யூஷன் 1க்கு போக முடியும். அதுவே செகண்ட் ஸ்டேஜா நான் பார்க்கும்போது சொல்யூஷன் 2ல கேமரா கவுண்ட் கூட. ஸோ அதனால கண்டிப்பா நாங்க பேக்எண்ட்ல இந்த ரெகக்னிஷன் பார்ட் நாங்கள் செய்ய போறோம்னா டீப் இன் மைண்ட் NVR பிளேஸ் பண்ணி எங்களுக்குரிய வேலையை செஞ்சு கொள்ள முடியும். நாங்க சொல்யூஷன் 3 பார்க்க போனா சர்வர்ஸ், NVRக்கு அடுத்தபடியா சர்வர்ஸ் இன்டெலிஜென்ட் ஃபியூஷன் சர்வர்ஸ் யூஸ் பண்ணி NVR விட அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் சொல்யூஷன் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரிய ஒரு ஸ்மார்ட் சிட்டி இல்லாட்டி ஸ்மார்ட் சேஃப் சிட்டி மாதிரியான சொல்யூஷன்ஸுக்கு பிக் டேட்டா அனாலிசிஸ், அதாவது மில்லியன்ஸ் கணக்கான டேட்டாஸ், ஹியூமன் டீடைல்ஸ், ஃபேஸ் கேப்சர் டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு அனாலிசிஸ் செய்யணுமா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரியான ஃபோர்த் சொல்யூஷனுக்கும் போகலாம். நான் நினைக்கிறேன் ஃபுல் கிளியரா இருக்கணும் உங்களோட சொல்யூஷன்ஸ். நாங்கள் நீங்கள் பேசினது ஃபேஸ் ரெகக்னிஷன் டீடைல் நீங்கள் ஃபுல்லாக கிளியரா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அப்படி Q&A செஷன் போனோம். ரைட், Q&A செஷன்ல நிறைய எல்லா Q&Aக்கும் எங்களோட பேக்எண்ட்ல இருக்க டீம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபேஸ் ரெகக்னிஷன் பற்றி எந்த டீடைல்ஸும் கொஸ்டின்ஸும் எங்களுக்கு இல்லைன்னு தான் காட்டுது. எதுவும் இருந்தால் கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கலாம், இப்போவே கிளாரிஃபை பண்ணக்கூடியது நாங்கள் இருப்போம். Thank you very much. So thank you team. Thank you for the support.